களவான் பையன் மக்களா, காசு கொடுத்த குட்டை கெடுக்கிறது நாங்க, களவாண்டு நோண்டி சிக்கிறது நீங்கடா. எங்கடி ஓடுறீங்க? கையில சிக்கிறீங்க. இது அம்புக்கு காரணம் நீ தாண்டி. முதல்ல ஓ கால வந்த நெடி பண்ணுவேன். என்னடி ஆயிரும்? ஐயோ, என் வீரத்தை வீணாக்கி போட்டாளே. இவ சண்ட தோழி அன்பாக வந்தா இவ நல்ல தோழி. அடியாத்தி ஆத்தி இவ சண்ட தோழி அன்பாக வந்தா இவ நல்ல தோழி. தலைமையில வானத்தையும் தூக்கி சுமப்பா, தனியாக நின்று இந்த ஊர ஜெயிப்பா. அடகாக்கும் ஒரு தோழி அது காட்டும் நேசம் போல, இவ கூட இப்போது இந்த வீட்டில் தாயை போல. பார்வரங்கம் ஒரு வீச்சடுவா, பேச்சு தந்தா ஒன்ன விட்டுடுவா. மாப்ள, பொண்ணு அழகாத்தான் இருக்கு, படிப்பு தான் கொஞ்சம். அதனால என்ன, விஷயத்துக்கு வருவோமா? பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டுருங்க. அப்படியே புள்ளைய வளர்க்கறதுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருங்க. நாங்களே என்ன பண்ணிக்கிறேன்? விளக்கு மாத்து கட்ட பச்சை புள்ளைய வளர்க்கறதுக்கு பணமா கேக்குற நீ? குழந்தையும் இவனா, கணவனே இல்ல இவளுக்கு மகளா. கொடசாஞ்சி கடந்தோமே இந்த குடும்பத்தை தூக்கி விட்டா. குலசாமி திருநேரா அந்த துன்பத்தை ஓட்டி விட்டா. டமக்கடி மிக்கி டம டம் டம் டிம் டிம், டமக்கடி மிக்கி டம டம் டம், டமக்கடி மிக்கி டம டம் டம் டிம் டிம், டமக்கடி மிக்கி டம டம் டம். பார்வரண்டும் பம்பு செட்டே உருவி செருவா. பம்பு செட்டே சானியா குடுக்கி ஓடிக்கிறேன்டா. அடியாத்தி ஆத்தி இவ சண்ட கோழி அன்பாக வந்தா இவ நல்ல தோழி. மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால 3 பவுனுக்கே ஒத்துக்கிறாரு. ஒரு கண்டிஷன், இந்த புள்ள என் கூட தான் வரும். மாட்டோட கண்ணுக்குட்டியை வாங்கலாம், பொண்ணோட புள்ளைய கூட்டிட்டு போனா ஊர் உலகம் ஏத்துக்குருமா? ஊரை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த புள்ள என்னை அம்மா நினைச்சிட்டு இருக்கு. இவன் வளர்ந்து நான் சித்தி தானே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இது என் கூட தான் இருக்கும். இஷ்டலாட்டி கிளம்பு. சரி, நான் கட்டிக்கிறேன். ஒரு சின்ன சந்தேகம். ஊருக்குள்ள எல்லாரும் உன்னை பம்பு செட்டுன்றாங்களே, அந்த பம்பு செட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? அப்ப பம்பு செட்டுக்குள்ள ஏதோ பெருசா நடந்துருக்கணும். இத ஆரம்பிச்சாயா அழகம்மா? ஊர்வலம் போனா தேர்வலம் போனா தெரிஞ்சன கூடும். சின்னங்காம முன்னங்காம இவ யாருக்கும் உதவிடுவா. சில பிஷ்மா நீ பார்த்தா உன் சங்கையும் செய்விடுவா. கல்ல குடிச்சாதான் போத, ஆனா இவள
இந்தப்பா பொண்ணு ஒருத்தவங்க நல்லா பாத்துக்கங்க. பின்னாடி அப்புறம் அது சொட்ட இது நொல்லன்னு சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. ஏன்னா பொண்ணு பவுன் கணக்கால. இல்ல எங்க அழகம்மா. ஐயா அதெல்லாம் எல்லாம் தெளிவா எடுத்து சொல்லிடா. எல்லாத்துக்கும் சம்மதம். எப்ப பண்ணலாம் கல்யாணம்? பாத்தியில எங்க அண்ணன் எவ்வளவு பீடா இருக்காரு. நல்ல பீடியா. நம்ம பம்பு செட்டை கட்டிட்டு போறவன் என்ன பாடுபட போறான்? ஆமையா வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பெத்தாரு உனக்குதான் அம்மா மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அழாதையா. அப்படியா பெரியாத்தா மயனுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டா. பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அயல்நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு என்னடா நீங்க தெரியாது கூறுவாரு தெரியுதா? பூவ தூவு நல்லா தூவு. கூறுவாரு தெரியாம தேடி வாழ்றான். ஏப்பா இடிதாங்கி பயமா இருக்கியா? இவன் ஏற்கனவே காட்டுப்பய இப்ப கழுத்தண்ணிய வேற குடிக்க போயிருக்கியான். தவைக்கு வந்து என்ன பண்ண போறானோ தெரியலையே. நினைச்சாலே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதியா? அட போ ஆத்தா, அவன் மதனிய பத்தி உனக்கு தெரியாது. அது மாங்கொட்டைய ஊண்டி பிளாப்பழத்தை புடுங்கி போடும். என்னையா சொல்ற? மதனியோட இன்னொரு மோத்த நீ பாக்கல. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. அது சாதாரண பொண்ணு இல்ல. பனைமரம் ஏறி நுங்கு வெட்டு கிடா குட்டிக்கு காயடிக்கும். நல்லா அமைக்க முடியாதா? அடி தாத்தா. வலிக்கிருச்சுமா வலிக்கிருச்சுமா. போ தாத்தா. ஒண்ணு ஒழுங்கா அடிக்கணும் இல்ல தொழில மாத்தணும். குடிக்கிட்டியா? ஆட்டுப்படி. குள்குளாயிருச்சு. மஞ்சள் தடவை. எவ்வளவு நல்லா அடிக்கிறியா? எனக்கு உதவியா வந்துடுறியா? ஏய் கூட்டிட்டு போ, இல்ல உனக்கு அடிச்சு விட்டுருவேன். நீ செஞ்சாலும் செய்யடியாத்தா. 2.25 ரூபா கொடு. கூறி எட்டனா தானே? டேய் என்னடி உருக்கி உன்னைய நில்றா. நில்லு. சரியான ஆம்பளையா இருந்தா நில்றா. உருக்கி. நீ சொன்னதெல்லாம் நெசமாயா? ஆமாதா, மதனியோட காளியத்தா கோலத்தை என் 2 கண்ணால பார்த்தேன். என் ஐயனாரே, என் மயனை திருத்தறதுக்கு ஒரு நல்ல மருமவளை கொடுத்துட்டேன். வர தையிலேயே உனக்கு ரெட்டகடா வெட்டி ரெட்ட பொங்க வைக்கிறேனப்பா. நீ வேணும்னா பாரு, ஒரு நாள்ல ஒரு நாள் எங்க மதனி உன் மயனுக்கு. தூக்கி விடுறது? நான் என்ன தூக்கி விடட்டா? குட்டையில மீன் பிடிக்க தெரியாத நாயி, நீ எல்லாம் வந்து கம்மல மீன் பிடிக்க ஆசைப்படுறியாக்க? பெருசா இருந்தாலும் காலேஜில் தான் மோக்கணும். போ போ. பழசெல்லாம் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற கேள்விப்பட்டேன். நல்லா இரு. 15 முதல்ல கரைச்ச புளி திக்காதான் இருக்கும், மறந்துடாத. புளி ரசம்னு பேசாம மூடிட்டு போடே. யோ என்னையா இது? புது பொண்டாட்டி வீட்டுல காத்துட்டு இருக்கா? அத காட்டலியுமா இது போத? என்னைக்காவது குடிக்காம வீட்டுக்கு போயா? இது வரைக்கும் நீ பார்த்த பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு என்ன மாதிரி, இல்லன்னா அடுத்தவன் பொண்டாட்டி. ஆனா அவன் பொண்டாட்டி புதுசு. இது அவளுக்கு மொத அனுபவம். இது அவ மறக்கவே கூடாது. அதுக்கு இது பயன்படும். புடியா? போயா? பொட்டலத்துல இருக்கிறது முத்துன கடுக்கா பொடி. அத குடிச்சா நீ செத்த பாம்பாயிடுவ. மொத ராத்திரியிலே புது பொண்டாட்டிக்கிட்ட அவமானப்பட போற. போடி.